வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது இன்டு தி ஃபயர் தி லாஸ்ட் டாட்டர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 14 வயசு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருப்பா. அவளுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா அந்த ஆண்ட்ரியாவோட உண்மையான அம்மா தான் டெர்கானியன் அப்படின்றவங்க. இவங்க தன்னோட டீனேஜ்ல இருக்கும் போதே ஆண்ட்ரியா இவங்களுக்கு பிறந்துருவா. பட் அந்த டைம்ல ஆண்ட்ரியாவை பாத்துக்க முடியாது அப்படின்றதுனால அடாப்ஷனுக்கு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் தன்னோட மகளை பத்தி தேடலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தெரியுது. அதாவது தன்னோட பொண்ணு அவளோட 13 வயசுலயே மர்மமான முறையில காணாம போயிடுறா. அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த உணர்றா. ஆல்சோ அவளோட அடாப்டட் பேரண்ட்ஸும் அவ மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஸோ உண்மையிலே தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் ரிவீல் ஆகுது. அந்த விஷயங்கள் என்ன அண்ட் உண்மையிலே அவ பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும், அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த கதை அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி மூவி மாதிரி அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றது ஸ்டார்டிங்ல ஒரு இன்சிடென்ட் மாதிரி காட்டுவாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோன்ட்டு அதுவே ஷாக்கிங்கா இருக்கும். பட் உண்மையாவே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட் அப்படின்றது அதோட ஷாக்கிங்கா இருக்கும். அதுலயும் யார் காரணமா இருப்பாங்க அப்படின்றது பெரிய ட்விஸ்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் சொல்லல, உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும். அதே மாதிரி அவளோட அடாப்டட் பேரண்ட்ஸோட அவங்களோட லைஃப் ஸ்டோரி அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டா காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதுல ஒரு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டா இருக்கும். அதாவது ஆண்ட்ரியாக்கு நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவளுக்கும் நடந்திருக்கும். ஸோ அவ சொல்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் அந்த அக்யூஸ்டே ஸ்பாட் பண்ணுவாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளூவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம படிக்கும் போதே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வச்சு ஒரு இம்பாக்ட்ஃபுல் டாக்குமெண்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஒரு வொர்த்தி வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த டாக்குமெண்ட்ரியில பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 2 பார்ட் டாக்குமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1.25 மணி நேரம், செகண்ட் பார்ட் 1.25 மணி நேரம் அப்படின்னு இருக்கும். அதுல இந்த செகண்ட் பார்ட்ல உண்மையான நபர் யாரு அப்படின்றது ரிவீல் ஆனதுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் டிராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. இதுல கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான காட்சிகள் அப்படின்றது இருக்கும். மற்றபடி இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.